அதே மாதிரி தான் இப்போ வந்து அதே ஒரு விளையாட்டு குழு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு ரூல்ஸ் போடணும் பண்ணணுங்கிறப்ப அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள இப்போ டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களோட பிரதிநிதிகளை வந்து முன்னிறுத்துவாங்க. ஓகேவா? அந்த பிரதிநிதிகள் மூலமாக ரூல்ஸ் போடப்படுது. இதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதாவது மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு இருக்குது. இந்த நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க. பிரதிநிதித்துவத்துக்கு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நேரடி மக்களாட்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வாக்குகள் போட்டு அவங்களே சட்டங்கள் மற்றும் விதிகளை ஏற்றுறாங்க. பிரதிநிதித்துவத்தில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் வாக்குகளை போட்டு அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரதிநிதிகள் மூலமாக சட்டங்கள் மற்றும் விதிகள் போடப்படுது. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த பிரதிநிதித்துவத்திலே வந்து நாடாளுமன்ற மக்களாட்சின்னு இருக்குது, அதிபர் மக்களாட்சின்னு இருக்குது. ஓகேவா?